அது என்ன ஆப்ஷன் பி? ம், நீங்க தான் டீட்டெயிலா எதுவுமே சொல்லவே இல்லையே. ஹா, அது நந்தினிய டைரக்டா அட்டாக் பண்ண வேண்டியதுதான் பி. அட போங்க நீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. அந்த நந்தினிக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு பதிலா நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்திருந்தா நமக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருந்திருக்கும். ம், சரி, அப்படியே செஞ்சிடலாம். என்ன செய்ய போறீங்க? அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஐடியா இருக்கு. அது என்ன ஸ்பெஷல் ஐடியா? ம், சொல்றேன் இரு. என்னவா இருக்கும்? என்னது? இது ஒரு நாட்டு மருந்து. காட்டுல ஒரு அபூர்வமான மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட பசை. இந்த பசை இருக்குல்ல, இது மனுஷங்க மேல பட்டுச்சுன்னா அத அப்படியே ஒட்டிக்கும். அதை எடுக்க நாம ட்ரை பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோயேன், அது அப்படியே தோலோடவே கிழிஞ்சிட்டு வந்துரும். பா, அவ்வளோ பவர்ஃபுல் வாய்ந்த பசை இது. நீங்க இத பத்தி சொல்றத கேக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா இத வச்சு என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இதுவா? தேனு 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 மலத்தேனு. நான் வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி போனப்ப மலத்தேன் வாங்கிக்கன்னு ஒருத்தன் வலிய வந்து வந்து கேட்டான். அவனோட டார்ச்சரை தாங்க முடியாம கோவத்துல நான் கூட திட்டினேன். ஆனா கடைசியா அன்னைக்கு அவன்கிட்ட இருந்து வாங்கின இந்த பவர்ஃபுல்லான பசைதான் இப்ப நமக்கு பக்க பலமா இருக்க போகுது. நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும்போது ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அதே மாதிரி அந்த ஃபினிஷிங்கும் அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் அந்த நந்தினிக்கு தயாரா இருக்கு. சரி, இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நந்தினிய எப்படியாச்சும் ரூம்குள்ள இருந்து வெளியே வர வச்சு அவ நடந்து வர பாதையில இந்த பசைய கீழே ஊத்தி விட்டுட்டோனா, அவ காலு மட்டும் இந்த பசை மேல ஒட்டிக்குச்சுன்னா அவ கால் எடுக்க முடியாம தவிப்பா. மீறி அவ காலை வெளியே எடுத்தா அவளோட தோலே கிழிச்சுக்கிட்டு வந்துரும். அதுக்கப்புறம் அவளால நடக்கவே முடியாது, படுத்த படுக்கையாதான் கிடப்பா. எப்படி என்னோட ஐடியா? சூப்பர் ஐடியாங்க. வர வர நீங்க வேற லெவல்ல யோசிக்கிறீங்க. ஆமா, இந்த வித்தையெல்லாம் நீங்க எங்க யார்கிட்ட கத்துக்கிறீங்க? என்னோட லைஃப்ல உங்கள மாதிரி ஒருத்தரை நான் இப்ப வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. என்ன பாராட்டினதெல்லாம் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் முதல்ல இந்த வேலையை செய்யணும். அப்பதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த நந்தினிய நாம படுத்த படுக்கையா ஆக்க முடியும். சூப்பருங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் கூட வா. இது நாம உடனே ஆரம்பிச்சிடலாம். ஆமா, இந்த நந்தினி வெளியில வர மாதிரியே தெரியலையே. அவளை எப்படியாவது வெளியில வர வைக்கணுமே. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. ஆமால, ஏதாச்சும் பண்ணணுமே. ஏங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடுறேன். ஏய் இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத. அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். ஏங்க, என்ன பண்ண போறீங்க? சொல்றேன் இரு. ஏங்க, என்ன பண்ண போறீங்க? சொல்றேன். அம்மாடி நந்தினி, கொஞ்சம் வெளியே வரியாமா? அடி எப்பா, எப்பவுமே அவங்க தானே ரூமுக்கு வருவாங்க. இப்ப என்ன புதுசா திடீர்னு வெளியில வாமான்னு சொல்றாங்க? தோ வரேன் பாட்டி. சூப்பருங்க. வா வா வா. ஐயோ, ஐயோ, வந்துட்டா.
சூப்பர். ஏ நந்தினி, ஏய், யாரு? நான் தான் கரிகாலன். ஏன் நந்தினி, எதுக்கு நீ ரூமை விட்டு தனியா வெளியே வந்த? ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல. இல்ல கரிகாலா, பாட்டி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் வெளியில வந்தேன். அவங்க கூப்பிட்டாங்கன்னா இப்படிதான் தனியா எந்திரிச்சு போவியா? சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல உள்ள வா. வா. இல்ல பாட்டி கூப்பிட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ வா. உள்ள போலாம், வா. போச்சு. ஐயோ. ஐயோ. இந்த கரிகாலன் சரியான விவஸ்தை கட்டவனா இருப்பான் போல இருக்கு. கஷ்டப்பட்டு பக்காவா ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். கடைசி நேரத்துல இப்படி வந்து சொதப்பிட்டான். இப்ப என்னங்க பண்றது? ஆமா ஐஸ்வர்யா, எனக்கும் அப்படியே ஆத்திரமா தான் வருது. வெண்ண திரண்டு வரும்போது தாழி உடைஞ்ச கதையா ஆயிப்போச்சு. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் ஆகுது. ஆனா எப்படியாவது நம்ம விரிச்ச வலையில அந்த நந்தினியை சிக்க வைக்கணும். அவளை விடவே கூடாது. இது போனா என்ன, வேற பிளான் போடுறேன் பாரு.